தினமொரு வசனம். யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனம். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். விளக்கம். சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள், பின்பு அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளை அவர்கள் நினைவு கூர்ந்து அவ்வார்த்தைகளின் பொருளை புரிந்து கொண்டார்கள். நம்முடைய விசுவாசம் வளர வேண்டுமென்றால் நாமும் சிலுவையையும் இயேசுவினுடைய வெறுமையான கல்லறையையும் நினைவு கூற வேண்டும். இயேசு தம்முடைய மரணத்தின் நினைவு சின்னமாக கர்த்தருடைய பந்தி என்று நாம் அழைக்கும் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தினார். அவர் நமக்காக செய்ததை நாம் நினைவு கூறும் போது நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் பலப்படுத்தப்படுகிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் கூறினார். ஒவ்வொரு முறை கர்த்தருடைய பந்தியில் நாம் அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை குடிக்கும் போதும் நம்மை மீட்பதற்காக அவர் செலுத்திய கிரயத்தை நாம் நினைவு கூறுகிறோம். உண்மையான விசுவாசி கடந்த காலத்தின் நினைவுகளில் மட்டுமல்ல, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையிலும் வாழுகிறான். கர்த்தர் வருமளவும் நாம் அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் பங்கெடுக்கிறோம். நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்குள் மரணமடைந்திருக்கும் நமக்கு பிரியமானவர்களை நாம் நினைக்கும் போதெல்லாம் ஒரு நாளில் கல்லறைகள் திறக்கும் போது நாம் அவர்களை மீண்டுமாக சந்திப்போம் என்ற நம்பிக்கையை நாம் பெறுகிறோம். இயேசு உயிருடன் இருப்பதால் நாமும் பிழைப்போம் என்ற உறுதியை நாம் பெற்றிருக்கிறோம். மரணம் அடைந்திருப்பவர்களை நினைத்து நாம் இன்று கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் நாம் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறும் போது நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் புதுப்பிக்கப்படுகிறது. ஆம், நாம் நினைவு கூற வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்விலும் சாவிலும் எங்களுடைய நம்பிக்கையாய் இருக்கிறீர். உம்முடைய தேவ கிருபைக்காக நன்றி. ஆமீன்.